வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈரோடு வந்திருக்கோங்க. ஈரோடில் நம்ம மாந்தோட்டத்து விருந்து தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, செலவு பாவக்காய் புளிக்குழம்பு இன்றைக்கி வைக்கிறோம். செலவுனா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இல்லை? ஆமாங்க, எல்லாம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்துலேருந்து எல்லாம் நாம் வந்து வீட்டில் பண்ணுறோம். என்ன ஸ்பெஷல் பாவக்காய் புளிக்குழம்பு? புளிக்குழம்புனா நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு தூள் போட்டு அப்புறம் பூண்டு போட்டு அப்புறம் பாவக்காய் போட்டு வதக்கி ஊற்றி வச்சுருவாங்க. அவ்வளோதான். நம்ம இங்கே எப்படி பண்ண போகிறோம்? அது மாதிரி செய்கிறது வந்துங்க, அதை விட இது வந்து நல்லா டேஸ்ட்டாக. ஓகே. சீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், சின்ன வெங்காயம் எல்லாம் வச்சு வணக்கி அதை வந்து செக்கில் ஆட்டாங்கல்ல ஆட்டும். பட்டைலாம் போடுவோமா? பட்டையும் போடணும். ஓகே. பட்டை போட்டோம்னா அந்த குழம்பே மனம் தனியாக வரும். இந்த பொட்டுக்கல்லை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாட்டு இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும், திக்காக வரதுக்காக. இந்த பாவக்காய் நம்ம சமைச்சு முடிச்ச பிறகு கசப்பு தன்மை இருக்குமா? கசப்பே வராது. வராது. அதுக்கு என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு? அதுக்கு புளி ஊற்றுறோம். ஓகே. ரொம்ப திக்காக வேண்டியதுலாம் இல்லையா? இந்த புளி குழம்பு மாதிரி நம்ம குழம்பு தான் நல்லா இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை, கணக்காக. என்ன சொல்லுங்க? அது கரெக்டாக கணக்காக இருக்குங்க. நல்லா தரமாக பாவக்காய் போடுங்க. நான் நல்லா பாவக்காய் சாப்பிடுவேன். சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிடுவேன். பாவக்காயில் கசப்புலாம் இல்லை, நல்லா இருக்கு. காரத்தன்மை அதிகமாக இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய மனசு வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறோம் யாருக்கிட்ட, திருமதி பழனியம்மாள். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு இருக்கும். இவங்க சின்ன வயசில் கற்றுக்கிட்ட அந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம அழகாக நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. என்ன மாதிரி பாவக்காய் வாங்கி வீட்டில் சமைச்சா ரொம்ப நல்லது? நாட்டு பாவக்காய் வாங்கி சமைச்சா நல்லதுங்க. இப்போ நாட்டு பாவக்காய் கிடைக்கிறதே இல்லை. ஓகே. நாங்கள் நேற்று சந்தையில் எல்லாம் பார்த்துட்டு இதுதான் கிடைச்சது. இந்த பாவக்காய் தான் கிடைச்சது. ஆனால் இன்றைக்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐயோ பாவக்காவா கசப்பு வேண்டாம் ஒதுக்கிடுவாங்க. அது செய்கிற விதத்தில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. ஒரு 3 பாவக்காய் வெட்டி வச்சுருக்கிறோம். வெங்காயம் 100 கிராம் போடலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி குழம்பு தாளிக்குள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியாத்தூள், இது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடலாம். புளி தண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பூண்டு வந்துங்க ஒரு 50 கிராம், 2 பட்டை, ஒரு 10 லவங்கம் எடுத்துக்கலாம். சீரகம் மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். உப்பு தேவையான தக்கன போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் போடலாம். கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போடலாம். கடலை எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த குவான்டிட்டி 3 பாவக்காய் வச்சு பண்ணுறோம்ல அளவு, இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? 10 பேர்த்துக்கு. 10 பேர் சாப்பிடலாம். நல்லா தாராளமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு பூண்டு, சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் இப்போ வதக்குறோம். வதக்கி ஆட்டாங்கல்ல ஆட்டி எண்ணெய், கடுகு, கருப்பிலை எல்லாம் ஊற்றி போட்டு நல்லா வதங்கிட்டுன்னு அதுக்கு மேலே வந்து பாவக்காயும் போட்டு வதக்கி சாம்பாரை ஊற்றுறோம். பண்ணுறோம். இது சாம்பார் சொல்லுவீங்களா? இல்லைங்க, இந்த மசாலா ஊற்றுறோம். மசாலா ஊற்றுறோம். இல்லை, நம்ம சைடில் சாம்பார் சொன்னால் அது பருப்பு ஊற்றி. ஆமாம், அப்படித்தான் வருங்க. சரி, பண்ண ஆரம்பிச்சலாமா? எனக்கு கொஞ்சம் வராது, அதனால அப்படி சொல்லிடுறது. சரி, ஓகே. பண்ண ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சலாம். அடுப்பு கொளுத்தி ஆரம்பிச்சுங்க. சரி. அடுப்பு மூட்டி வச்சுங்க. எண்ணெய் வேணும். ஓகே. ஸோ நம்மக்கிட்ட இருக்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இது வந்து வெங்காயம் இங்கே இதெல்லாம் வதக்கிறதுக்குங்க கடலெண்ணெய் ஊற்றி வதக்கினா தான் நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டு. சரி, ஓகே. அப்புறம் இந்த பூண்டு, மிளகு, சீரகம் அதெல்லாம் வேணுங்க. நல்லா வதக்கிட்டு போட போகிறோமா? வதக்கிட்டு தான் போடணும். வெங்காயம் நேரம் வதக்கிட்டு போடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈரோடாக இருக்கட்டும், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கொங்கு ஸ்டைலில் பண்ணுற எல்லாமே வந்து சில இப்போ தக்காளி குழம்பு கூட நல்லா இது மாதிரி மசாலா வதக்கி அரைச்சி தான் பண்ணுறீங்க. பெரும்பாலும் எல்லா ரெசிபிகளும் அப்படி தான் பண்ணுவீங்களா, இல்லை குறிப்பிட்ட ரெசிபிகள் மட்டும் தான் அப்படி பண்ணுவீங்களா? எல்லாமே வதக்கி செஞ்சால் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆட்டுக்கல்ல ஆட்டி செய்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
சரி, காட்டில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி சமையல்லாம் பண்ணுவீங்க? எங்களுக்கு ஏதாவது தெரியறது எல்லாமே செய்கிறோமுங்க. அதிகமாக என்ன பண்ணுவீங்க நீங்கள் வீட்டில்? இப்படி பாவக்காய் புளிக்குழம்பு வைப்போம். பாவக்காயை வந்து பருப்பில் போட்டு வைப்போம். பருப்பு போட்டு வைப்பீங்களா? பருப்பில் போட்டு வைப்போம். பருப்பில் போட்டு பாவக்காய் சாம்பார்னு வைப்போம். ஓகே. சுண்டக்காய் குழம்பு வைப்போம். எங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை வந்து நாங்கள் செஞ்சுப்பீங்க. கொஞ்சமான பொருளை வச்சு டக்குனு பண்ணிடலாம். சரி, இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. போதுமா? அதான் பூண்டு போடணுங்க. ஓகே. பாருங்க, பட்டை, லவங்கம். இந்த புளி குழம்புக்கு வந்து லவங்கமும் யூஸ் பண்ணுறோமா, பட்டையும் யூஸ் பண்ணுவோமா? என்ன அது வந்துங்க புளி குழம்புக்குன்னு நாம் நினைக்கக்கூடாது. அதை வந்து போட்டோம்னா அந்த மனம் வரும். மனத்துக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். மனமும் இருக்கும், டேஸ்ட்டு இருக்கும். டேஸ்ட் கறி குழம்பு டேஸ்ட்டில் இந்த பாவக்காய் குழம்பு வரும். இதெல்லாம் போட்டு நம்ம செய்யக்குள்ள சீரகம், மிளகு எல்லாமே இதில் இருக்குது, போடுங்க. ஓகே. கருவேப்பிலையும் இதில் போட்டு வதக்கலாங்க. போட்டு. ஸோ அந்த வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கியிருக்கோம். ஒரு 60% 70% வதக்கிட்டு அதுக்கப்புறம் சீரகம், பூண்டு, மிளகு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். ஓகே. இந்த பொட்டுக்கல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோம்? அது வந்துங்க ஆட்டங்கல்ல போட்டு அரைச்சிக்கலாம். சரி, ஓகே. இந்த தூளை போட்டு இதையும் சேர்த்து வதக்கலாம். சரி, இது மல்லித்தூள் இல்லை? சரி. எதுக்காக மல்லித்தூள் இந்த இதில் போடணும்? முழு மல்லி போடலாம் இதில்? பண்ணலாம். ஓகே. இல்லாதவங்க இப்படியும் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே தான். இது எதுக்கான உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். அது இன்கேஸ் நம்ம வீட்டில் முழு மல்லி இருக்கு அதை போட்டு பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து அப்படி நல்லா வதக்கறமா? அவ்வளவுதாங்க. தண்ணி ஊத்தணுமா? இல்ல, தண்ணில வேண்டாங்க. அப்படியே கொண்டு பவுடராவே ஆட்டாங்கல்ல கொண்டு கொட்டி தண்ணி தொளிச்சு ஆட்டிக்கலாம். சரி, ஓகே. அது எடுத்து காட்டுங்களா எனக்கு என்ன மாதிரி பக்கத்தில் ரெடி பண்ணிருக்கீங்க? வேணாம். அந்த மல்லித்தூள்லாம் போட்ட பிறகு அது பவுடர் மாதிரியே வந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போ அரைச்சி முடிச்ச பிறகு நான் காமிக்கிறேன் என்ன மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளுங்க. அது வந்து சாம்பார் ஆட்டக்குள்ளே அந்த முளடி தூள் ஆட்டக்குள்ளே வந்து வெள்ளையாக நல்லா இருக்காதுன்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருக்குங்க. பொட்டுக்கடலை அவ்வளோ கொஞ்சம் இருக்கு. இந்த பொட்டுக்கடலை எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா வரும், திக்காக வருதுக்காக. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பாட்டிமா? அடுத்தது வந்துங்க இப்போ கல்லெண்ணெய் ஊற்றி காயை வந்து வதக்குறோம். பாவக்காவை. சரி, ஓகே. போதுமா? போதுங்க. ஓகே. இந்த பாவக்காய் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படி கட் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த பாவக்காயை வந்துங்க நல்லா வட்டமாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை எடுத்துடணும். ஓகே. என்ன காரணம் விதை எடுக்கிறதுக்கு? அந்த விதையை போட்டாங்க நம்ம சாப்பிடக்கூட அந்த விதை வந்து நம்ம வாயில் தட்பிடும், நல்லா இருக்காது. இதை எடுத்துட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் கொட்டி வதக்க போகிறோம். சரி, ஓகே. ஓகே. நல்லா வதக்கிட்டு நீங்கள் வீட்டில் சமைச்சாவே கசத்தொன்னு இருக்காது இல்லையா? ஆமாம். அதாவது அந்த பச்சை காயாக இருந்தால் மட்டும்தான் அந்த கசப்பு தன்மை. சில பேர் வந்து மோர்லையும் போட்டு வைப்பாங்க, ரைட்டுங்களா இல்லையா? மோரில் போட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் போட்டதில்லை. நம்ம வீட்டு சைடில் மோரில் போடுவாங்க. ஓகே. ஆனால் பாவக்காய் வந்து சாப்பிட்டா மாதத்தில் ஒரு நாளாக சாப்பிட்றது நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் இது மாதிரி ப்ராப்ளம் கண்ட்ரோல் பண்ண இது எல்லாருக்கும் தெரியும். பட் நான் சொல்கிறேன், ஆனால் அதே டைமில் டெய்லியும் பாவக்காய் வரக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுக்காய் நாங்களே சொந்தமாக போட்டு வச்சுருக்கோம். அறுத்துக்கிட்டு வந்து அதை வந்து நல்லா இப்படி விதைக்கி குழம்பு வச்சோம்னா அது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும், சுவையாக இருக்குது. சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போலயே இருக்கும். ஓகே. ஆனால் உங்கள் வீட்டு சைட்லேயும் நாட்டுக்காய் கிடச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி தான் சொன்னங்க நேற்று.
நாட்டு காயாக பார்த்து வாங்கிட்டு இருக்கணும்னா இந்த பிள்ளை சந்தையை பூரா தொலைவி பார்த்துருக்குதுங்க. கிடைக்கல. சரி ஓகே. ரெசிபி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த காய் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நாட்டுக்காய் கிடச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க காய் நல்லா வதங்கியிருக்கு. ஓகே. எவ்வளோ எந்த அளவுக்கு வேக்காடு வேணும்? அரை வேக்காடா இல்லை முக்கால் வேக்காடா எப்படி? இல்லைங்க, நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கிட்டோம். ஓகே ஓகே. இதுமா வதக்கிட்டு எடுத்து வச்சா கசப்பு இருக்காதா? கசப்பு இருக்காது. ஓகே. இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வதக்கிட்டேன்னா என்ன ஆகும்? பண்ணலாமா? ஒன்றும் ஆகாதுங்க. கொஞ்சம் ஒரு கணக்காக எடுத்தோம்னா அந்த காய் தானே நல்லா இருக்கும். தெரியும், கடிச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. தென் இந்த கூடையில் எடுத்து வச்சுருவா. எடுத்து வச்சிடலாம். நான் எடுக்க உங்களுக்கு வாட்டர் இருக்கா? சரி. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுங்க. 2 தக்காளி போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி தாளிச்சு புளி தண்ணிங்க. சரி ஓகே. எண்ணெய் ஊற்றி வச்சுங்க, கடுகு போடலாம். இந்தாங்க, நம்ம மஞ்சள்பட்டியில் வந்து இந்த உளுத்தம் பருப்பு உடச்சே வச்சுருப்போம்ல, போட்டு வச்சுருப்போம்ல கடுகுல. பாருங்க, கடுகு போடு. வெங்காயம், சின்ன வெங்காயம். இது ஒன்று கட் பண்ணணுமா அப்படியே போடுறோமா? கட் பண்ணி தான் போடுதுங்க. கட் பண்ணி தான் போடணுமா? நான் கட் பண்ணுவா உங்களுக்கு. இந்தாங்க, டக்குனு உடச்சிடுறீங்களா? கடுகு போடுற டைமில் சைடில் இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணுறோம். நல்லா இருக்குங்க. புதுகத்தியா? புதுகத்தி தான். ரொம்ப நாள் ஆச்சு கையில் கட் பண்ணி. கடுகு தாளிச்ச பிறகு சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம். கருவேப்பிலை போடுறோமா? கருவேப்பிலை போட்டுருவா. போடுங்க. ஓகே. தக்காளி போடணுமா? அப்போ கட் பண்ணல தக்காளி கட் பண்ணுங்க. அதுக்குள்ள எல்லாம் முழுசாக வச்சுருக்கோம் இங்கே. போதுமா வெங்காயம்? போதுங்க. வதங்குது. ஓகே. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு நீங்கள் வந்து தக்காளி போடலாம். போதுமா? 2 தக்காளி போதுமா? போதுங்க. இன்னொன்று போடலாமா? போதுங்க, 2 தக்காளி போதும். புளி ஊற்றுறோம்ல. சரி ஓகே. உப்பு போடும். ஓகே. உப்பு எல்லாம் இப்பயே போட்டுறோம். இதில் வந்து நம்ம வந்து இந்த மிளகாத்தூள்லாம் போடுறதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஆட்டி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா தான். ஓகே. புது ரெசிபி. இந்த குழம்பு தூள் வீட்டில் அரைச்சி வைப்பாங்களே, அதெல்லாம் வேண்டாம். சரி ஓகே. இதே போதுங்க. வேற வந்துங்க, திருப்பி அந்த காயை, அந்த வதக்கின காயை எடுத்து கொட்டி இதை கொட்டுறோம். கொட்டி சாம்பார் ஊற்றுறோம். ஓகே. கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க, சாம்பார் தான் சொல்கிறாங்க. இந்த மசாலா ஊற்றுறோம். இது நம்ம செயலுக்கு மாற்றலாம் பாருங்க, மாற்ற முடியல. ஓகே. டன். என்னங்க, இப்போ இந்த பாவக்காவை திருப்பி இதில் போடுறோம். சரி. நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சிருக்கோமே, திருப்பி ஏன் இதில் போட்டு வதக்குறோம்? என்ன காரணம்? அதில் போட்டு வதக்குனாங்க இந்த தக்காளி போடுறதுக்கு இது எல்லாமே. திருப்பி காயில் வந்து அது உள்ள அந்த சாந்து ஏறும். ஓகே. சரி ஓகே. அதுக்காகத்தான் அதை போட்டு மறுபடியும் எனக்கு திருப்பி வதக்குறோம். சாந்து ஊற்றலாங்க. சாந்து மசாலா அரைச்சி வச்சிருக்கிறத சாந்து. இது எப்படி நம்ம கரைச்சி ஊற்றுறோமா? கரைச்சி ஊற்றிடலாம். இந்தாங்க. கரைச்சி தான் ஊற்றணுமா? இல்லை, கரைச்சி ஊற்றினா தான் நல்லா இருக்கும். அப்படியே ஊற்றோம்னா கட்டியே விழுவும். ஓகே. அதனால தான் கரைச்சிருங்க. நான் வதக்கிறது இருக்கும். அந்த புளி தண்ணி வரைக்கும். தண்ணி இது ஊற்றணுமா? தண்ணி ஊற்றுருங்க. புளி தண்ணி கொஞ்சம் அடிச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி பாருங்க, வடித்து ஊற்றுறீங்க. போதுமா? ஊற்றிடுவா? ஊற்றி. சரி ஓகே. அவ்வளோதான். அந்த மசாலா வதக்கிறது தான் வேலை. அதுக்கப்புறம் திருப்பி தாளிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறோம். அவ்வளோதான். ஓகே. புளிக்குழம்பு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறது நான் பார்க்குறேன். முக்கியமாக இந்த சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு. ஆமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி அந்த பட்டை லவங்கம் போட்டிருக்கோம். அது சாப்பிடும்போது தெரியும், இவங்க நல்லா வாசனை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் சாப்பிடும்போது அந்த ஃபீல் தெரியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுற பாட்டிமா? கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்கணும். சரி ஓகே. குழம்பு கொதிச்சு வந்தால் சரி, ரெடி. அவ்வளோதான். ஸோ இப்போ கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதே டைமில் கொஞ்சம் சாதம் நான் கேட்டிருக்கேன், வரட்டும், சேர்த்து சாப்பிடலாம்.
குழம்பு பாருங்க கொதி வந்துருச்சு. ஓகே. இந்த இது வந்துருச்சுனாவே கொதி வந்துருச்சுனாவே சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஓகே. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் கொதிக்க விட்டோம். அது கொதிச்சோடனே கரெக்டாக ஆயிடுச்சு. அந்த பொட்டுக்கல் எல்லாம் போட்டேன். அந்த பொட்டுக்கலோட திக்னஸாக கொஞ்சம் வந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், அதான் கொஞ்சம் அந்த குழம்பு வந்து ஓகே. இது ரொம்ப திக்காக வேண்டியதுலாம் இல்லையா? இந்த புளி குழம்பு மாதிரி நம்ம குழம்பு தான் நல்லா இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. நான் நினச்சேன் பாவக்காய் புளி குழம்புனா கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கும். இல்லைங்க, அப்படி வராது. அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை, கணக்காக அதான் கணக்கா என்ன சொல்லுங்க? அது கரெக்டாக கணக்காக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடலாமா? சாப்பிடலாங்க. நல்லா தரமாக பாவக்காய் போடுங்க. நான் நல்லா பாவக்காய் சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவேன். சரி. நல்ல தளத்துல தண்ணி மாதிரி ஊற்றிருக்காங்க. நீ பாருங்க, இந்த குழம்பு சூடாக இருக்கு. இந்த பாவக்காயில் கசப்பெலாம் இல்லை, நல்லா இருக்கு. அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக தெரியுது. நல்லா தண்ணியாக நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வைங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது வந்து நல்லா தண்ணியாக இருக்குது, நல்லா இருக்குது டேஸ்ட். இது ஒரு புளிக்குழம்பு வந்து நம்ம ஒரு விதமான புளிக்குழம்பு சுடு சுடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். காரத்தன்மை அதிகமாக இல்லை, பாவக்காவும் நல்லா வெந்திருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு பெரிய மனசர் வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. நல்ல ஒரு சூப்பரான பாவக்காய் புளிக்குழம்பு. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மெத்தடில் இது ஒரு தண்ணியான ஒரு பாவக்காய் புளிக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு புது விதமான ரெசிபியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலராக சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடலாம். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க பாவக்காய் சாப்பிட மாட்டோம் அழுவாங்கள்ல, அந்த டைமில் இந்த மாதிரி நல்லா வதக்கி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. நைஸ். ஒரு ஊருக்கு போயிட்டு நான் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே வரணும் நம்பர் தரீங்களா? ஈரோடு கங்காபுரம் டெக்ஸலிக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க. மாந்தோட்டத்து விருந்து 99 42 51 88 82. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், வந்து சாப்பிட எங்களுக்கு செஞ்சு தரணும் கூட கேட்கலாம், நாங்கள் செஞ்சு தருவோம், சாப்பிடலாம். வீட்லேயும் நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா செய்யுங்க. நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணி போனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரெசிபிகள் எப்பவும் இருக்குமா கேட்டால் இருக்காது. இவங்க பர்டிகுலர் சில ரெசிபிகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு எதனா வேணும், இந்த மாதிரி பர்டிகுலர் ரெசிபிகள் வேணும்னு சொன்னால் முன்னாடியே முன்னெச்சரிக்கை ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து கேட்டால் இருக்காது. இருக்காது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட ரெசிபிகள் தான், ஏன்னா இவங்க வியாபாரத்துக்காக வைக்கிறாங்க. எல்லா ரெசிபிகளும் பண்ணி வைக்கிறதுல ஆனால் தெரியாத ரெசிபிகள் அப்பப்போ காமிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு வாட்டியும் வந்து நான் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நன்றிங்கம்மா, தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye. Take care.